தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தனி அறையில் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நீதிமன்ற தோல்விக்கு பிறகு எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்துள்ளதாகவும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய மரண அடியாக விழுந்திருக்கிறது. காரணம் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பதற்கான அழைப்பிதழும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவில் இணைந்திருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவில் இணைந்தால் துணைத் தலைவர் பதவியை வழங்க உள்ளதாகவும், ஏன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட கிட்டத்தட்ட மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். அவரது மகனுக்கும் தற்பொழுது ரவீந்திரநாத் அவர்களுக்கும் எம்பி பதவி கொடுப்பதாகவும், தேனி தொகுதியிலே போட்டியிடட்டும், ஓபிஎஸ் அவர்களின் மகனும் ஓபிஎஸும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தால் 2 பேருக்கும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆனால் நான் நிச்சயமாக பாஜகவில் இணைய மாட்டேன் என்றும் எனது மகன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பான் என்று தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கூறியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை துரோகியிடம் இருந்து மீட்டெடுப்பதே எனது முதலாவதாக பணியாற்றக்கூடிய வேலையாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் தோல்வியடைந்தாலும் சட்ட ரீதியாக நான் தோல்வி அடையவில்லை. எனக்கான வாய்ப்புகளை நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறது. என்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்று வழக்கை மீண்டும் தொடர்வேன் என்றும், நீதிமன்றத்திற்கு ஆதரவாக தற்பொழுது எனக்கு துணையாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிஎஸ் மீது அதிகமான மரியாதை வைத்திருப்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. நேரடியாகவே பாஜகவில் இணைய விருப்பமில்லை என்று கூறியுள்ளார் ஓபிஎஸ். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.